டேய் மச்சான் வாடா இன்னைக்கு பெருசாவது மாட்டிக்கிச்சா இன்னைக்கு ஒரு பிடி ஆமா ஆமா டேய் பெரிய சைஸ் பூனைடா வருங்க பெரிய சைஸ் பூனையா டேய் அவ சிட்டு எதனா அப்படி சொல்றா வாடா டேய் அட பாவிகளா உங்க கூட தேர்ந்து சுத்தனா பாடி கூட கிடைக்காது போல தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சிக்கோ அறக்க புறக்க ரோடு போட்டா தேர்தல் வருதுன்னு புரிஞ்சுக்கோ அடே இங்க இருந்த தெரு எங்கடா காணோம் அந்த தெரு மேலதான் இந்த ஏரி ஓடுது அந்த ஏரி மேலதான் நீ நடக்கிற அப்ப போட்ட ரோடு ஏன் மச்சான் 5 ரூபா பிஸ்கெட்டுக்கு முழு விவரத்தையும் போடுறானுங்க இதுல என்னென்ன கலந்துருக்கு எப்போ வரைக்கும் விற்க முடியும் எல்லாத்தையும் போட்டிருக்கானுங்க அதே மாதிரி ரோடு போட வந்து இதை யாரு கட்டுனா செலவு எவ்வளவு பொறுப்பு அதிகாரி யாரு இவங்க பேர்லாம் அந்த QR கோடு மூலியமா கூட போடலாமே டேய் ஏண்டா மலை குரங்கு இல்ல தெரியாம தான் கேக்குறா நீ என்ன பைத்தியமா ஆயிட்டியா அதாவது ஏதோ 4 கால் இருந்ததுனால நான் தப்பிச்சேன் மண்ட கொலார் பூச்சவன யாரு நீதான் ஊரால கால் விட்டது இல்லாம என்ன அடிக்கிற நீ உன்னை கறிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது ஏதோ ஓனரா போயிட்ட அப்புறம் ஆடி மாசம் கூழ் மட்டும்தான் கறி சாப்பிட முடியாது டேய் குமார் கல்யாணத்துக்கு என்னைக்கு விட்டுவாங்களாம் வா மச்சான் நடந்தாதான் ஐடியா வரும் அப்படியே பேசிட்டே போலாம் எல்லாரும் சேர்ந்து தங்க முறை ஏதாவது வாங்கி கொடுப்போமா டேய் அது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குமேடா அப்போ வாஷிங் மிஷினு டிவி ஃப்ரிட்ஜு அப்படி ஏதாவது வாங்கி கொடுப்போமா அது எல்லா வீட்டிலும் இருக்கும் மச்சான் அப்போ எப்பவும் போல பாட்டிலாக்கு வாங்கி கொடுப்போமா வாங்கி தொலைப்போம் இதுல வேற ஐடியா எனக்கு நடந்தாதான் வரும் என்ன வாழ்க்கடா இது இந்த மிடில் கிளாஸா வாழ்றது ரொம்ப கஷ்டம் போல பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா பணக்காரனா நடிக்கணும் தெரிஞ்சவன் கடன் கேட்டா ஏழையா நடிக்கணும் பொண்டாட்டி திட்டினா கோவம் வந்தாலும் வராத மாதிரி நடிக்கணும் பாப்பா இந்த ஆவின் பாலா போறதுல கூட பொண்டாட்டி முன்னாடி தைரியமா பொங்கி இருக்கலாம் ஒரு காலத்துல எப்படி சாப்பிட்ட மனுஷன் இப்ப தெப்ப வாழ்வுன்னா பயந்து கொஞ்சமா சாப்பிடுறாரு யார் மச்சான் வேற என்னதான் சொல்றான் ஏன்டா அப்ப பார்த்தாலும் ஒன்று நினைச்சுக்கிற மூஞ்சா உனக்கு யாருக்கிட்டையாவது பொறணும்னு தோணுதா இதுக்கு அவனுக்கு எதோ ஒரு ப்ராப்ளம் 500 ஒன்லி சேட் ஸ்டோரி 1000 rupees ஒன்லி உன் கூட சேர்ந்து அழுகணுமா 2000 ஒன்லி சூசைட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் 10,000 ரூபா தரேன் வா மச்சான் சேர்ந்து சூசைட் பண்ணிக்கலாம் நாடும் நல்லாலே நானும் நல்லாலே என்ன ஆனாலும் வாழ்ந்தாகணும் எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று வா இஷ்டம் எழுத முடியாது தோற்றம் மறைவு மட்டும் தான் எழுத முடியும் விட்டா என்ன ஆதார் கார்டு வாங்கி பொதிச்சுவ போலைய பின்ன வந்தளவு ஊழ விட்டேன்டா விஷயத்த சொல்லு ஆடி மாசம் என்ன வீட்டுக்கு போக சொல்றாங்க மச்சா டேய் பொண்ணதானே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நீ எதுக்கு போகணும் நான் தான் வீட்டோட மாப்பிள்ளையாச்சே டாக்டர் எனக்கு எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேல கோவம் வருது அப்படியா என்ன காரணத்துக்கு உங்களுக்கு கோவம் வருது அது எடுக்குது அவங்க கிட்ட சொல்லணும் சாரி டாக்டர் இப்படிதான் கோவம் வரப்போலாம் தலை வேற சுத்துது தலை சுத்துதா சுகர் இருக்கா இருக்கு டாக்டர் எப்ப பார்த்தா இன்னைக்கு காலையில தான் டாக்டர் எவ்வளவு இருக்கு 1/2 டப்பா தான் இருந்துச்சு போன மாசம் ரேஷன்ல வாங்கினது ஏன் டாக்டர் 1000 ரூபா கொடுக்கலன்னு சொல்றாங்களே செக்கா கொடுப்பாங்களா கேஷா கொடுப்பாங்களா செக் என்னடா நெட்வொர்க் இது ஜப்பான்ல 7G போயிட்டு இருக்கு ஆனா நம்ம ஊர்ல இன்னும் 4G தான் காட்டுது தெருவுல நின்னா H+ன்னு காட்டுது வீட்டுக்கு வந்தா ஈன்னு பல்ல காட்டுது ஹாலில் உட்காந்துருந்தா எமர்ஜென்சி கால் ஒன்றுன்னு உயிரை எடுக்குது
பெட்ரூமுக்கு போனா இன்சர்ட் சிம்னு வருது. எப்படியோ கஸ்டமர் கேர் கால் பண்ணி பில்லு மட்டும் அதிகமா வருதே, நான் பேசவே இல்லையாடான்னு கேட்டா உங்க பிளான் என்னன்னு கேக்குறான். வந்தது ஒரு கோபம். அதையும் சொன்னேன். இப்போ ஆபீஸ்ல இருக்கான். சாயங்காலம் சினிமாக்கு போயிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு போயிடுவான். என்ன நினைச்சானோ தெரியல, சிம்ம டீஆக்டிவேட் பண்ணிட்டான். டேய் பூல மூஞ்சி, என்னடா முறைக்கிற? ஓ சாருக்கு ஏரியா விட்டு ஏரியா வந்து கோவம் வருது. ஏய் சொன்னா கேளு, இவெல்லாம் கிட்ட வலிக்கு வாங்குற. நீ சும்மா இரு மச்சான். ஏய் என்னடா? இது எனக்கு என்னமோ சரியா படல. பாத்துவ மச்சா. ஏய் அவனு என்ன பாக்குறா? பூனை மிஸ்டா, நான் யார் தெரியல. ஒத்த கையில பூல் இல்ல. ஏய் அது இன்னொரு கை எடுத்தோனே அவன். சரியா போச்சு. அப்புறம் பிரதர் டீ காஃபி? எப்பா பார்த்தாலும் இடுப்பு வலி, கை கால் வலி, மயக்கமா சோர்வா இருக்குன்னு சொல்றா. ஆனா என்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எங்க இருந்தது அவ்வளவு சக்தி வருதுன்னு தெரியலையே. சண்டை போடாம இருக்க ஒரு வழி இருக்கு, அது உனக்கும் தெரியும், எனக்கு தெரியுமா? ஓ உன்னை போல் ஒருவனா? பயா உன்னதான் தேடின்னு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னென்ன செஞ்ச? நான் என்னென்னமோ செஞ்சேன். விஷயத்துக்கு வா. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிய பீச்சு, பார்க்கு, சினிமான்னு கூட்டிட்டு போனேன். இப்போ ஒரு இடத்துக்கு கூட கூட்டிட்டு போகல. ஓ அதுவா? எவனாச்சும் இலச்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கு போவானா? நீ பேசிக்கிட்டே இருப்பியா, அதை நான் கேட்டுக்கிட்டே உன்னை ரசிச்சுட்டே இருப்பேன்னு சொன்னேன். இப்ப என்னடானா கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட்டு உருடி எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு திட்டுற. எங்க குரங்கு கூட்டத்துல அப்பவே சொன்னாங்க இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் நம்பாதன்னு. நான் தான் கேட்கல. பொண்டாட்டிக்காக ஒருத்தர் கார் கதவு திறக்கிறானா, ஒண்ணு பொண்டாட்டி புதுசா இருக்கணும், இல்லைன்னா கார் புதுசா இருக்கணும். அன்னைக்கு மட்டும் நான் அந்த கவிதையை கேட்காம இருந்ததுன்னா நான் ஸ்லிப் ஆயிருக்க மாட்டேன். ஏய் எனக்காக ஒரு கவிதை சொல்லுடா. என் இதயம் என்னும் வண்டலூர் பூங்காவில் குடியிருக்கும் குரங்கு நீ. முத்தமழை இங்கு கொட்டி தீராது. ஐயோ என்னை இப்படி ஏமாத்தோன்னு கனவுல கூட நினைக்கலையே. டேய் ட்ரெயினா போமா, கவலைப்படாதா. குடு நான் பாத்துக்கிறேன். நீ படுன்னு சொல்லல, படுறா. இல்ல மச்சான், எனக்கு நீ யாருமே இல்லடா. யாருமே இல்லையா? தான் வீட்டுக்கு போடா, அவங்க அம்மா இருப்பாங்க. ஏய் கோரமூஞ்சி, மனுஷங்க ஃபீலிங்க பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நாங்க ஒரு விஷயத்த நினைச்சா மறக்கவே மாட்டோம். யாரு? நீங்களாடா? ரிதன்யா வழக்கு வந்தது பேசுனீங்க. அஜித் வந்ததும் ரிதன்யாவை மறந்துட்டீங்க. கவின் வந்ததுனால அஜித்தை மறந்துட்டீங்க. அடுத்து எது வரப்போகுதோ கவினை மறக்கடிக்க. தமிழ்நாட்டுல எப்பவுமே மாறாம இருக்குது இந்த ஜஸ்டிஸ் ஃபார் இந்த வார்த்தை மட்டும்தான். ஆனா பாதிக்கப்பட்டவங்க பெயர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. டேய் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறா, பார்த்து குடிக்க மாட்டியா? டேய் இங்க பாருடா, உன்னதான்டா எழுந்துடா. இங்க பாரு என்ன பண்ண சொல்லு. இன்னைக்கு குஷ்டி அலப்புற கொடுத்தானா? ஆமாண்ணா லைட்டா. நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பி சண்டேன்னு சொன்னான். அப்பவே எனக்கு உடம்பு ஆடி போச்சு. ஆடா குடிகாரன் நாயே, கடங்காரனையே நைட்டு குடிச்சிட்டு கலாச்சிருக்கியா? மச்சான் குடிகாரன்னு சொல்லாத மச்சான், மது புரியன்னு சொல்லு. எல்லா இல்லையா அதான் சொல்றாங்க.